ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன சட்னி ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் வச்சு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை மிளகாய் ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நார்மலாக இந்த குண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் ஒரு 10 மிளகாய் போல் எடுத்திருக்கேன். நீளமாக இருக்கிற பச்சை மிளகாயாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய்க்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், பச்சை மிளகாயை தரையில் லைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உரித்து விதை எடுத்திங்கன்னா ஈஸியாக விதை ஃபுல்லுமே ஸ்கின்னோடு ஒட்டிட்டு இல்லாமல் அப்படியே வந்துடும். இதுதான் ஒரு டிப்பு, விதை எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு. இதே மாதிரியே எல்லா பச்சை மிளகாயில் இருக்கிற விதைகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது சட்னி பண்ணுறதுக்கு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம விதைகள் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக சீட்ஸை ரிமூவ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ரிமூவ் பண்ண முடியும். ரொம்ப விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தமாக காரம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு விதைகள் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. விதைகள் இல்லை அப்படின்றதுனால வெடிக்காது எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது. இருந்தாலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டே வதக்குங்க. மேபி லைட்டாக ஈரப்பதமோ இல்லை விதை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் டப்புன்னு வெடிச்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல சுருங்க வதங்கணும். அந்த ஸ்கின் ஃபுல்லுமே ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு இதையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுபடணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஈக்குவலாக புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும். இப்போ நம்ம வெல்லமும் சேர்க்க போகிறோம் இதில். ஸோ ஸ்வீட்னஸும் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம். நீங்கள் வெல்லமே சேர்த்துக்கோங்க, ஜீனி சேர்க்காதீங்க, வெல்லம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக சட்னிக்கெல்லாம் எப்படி தாளிப்பு கொடுப்பீங்களோ அதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. ஒரு கடலெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தப்பருப்பு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சட்னி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நான் துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். இதை நீங்கள் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ரைஸில் இந்த துவையல் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நீங்கள் சட்னியாகவும் இது செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான டிஃபன் ரெசிபி, பொங்கலும் கூட தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு காரசாரமான காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு இது எல்லாமே இருக்கிற ஒரு சட்னியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, இப்போ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி